நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா? நல்லது நினை, நல்லதே நடக்கும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும். அவசரப்படாதே. எவன் பிறரின் பேச்சை உன்னிடம் உரைக்கிறானோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான். அத்தகைய மனிதரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும்போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது. உனக்கு நிச்சயம் உதவ முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் பிறர் சொல்லும்போது. ஆசை என்னும் விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டால் பேராசை என்னும் பெரிய மரமாகி உன் நெஞ்சுக்கு அது பெருந்துன்பத்தை கொடுக்கும். அதனால் அளவோடு இருக்கட்டும். அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களையும் நிகழ்த்தி கூடும். நமக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது நம்மை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. கடைசி காலத்தில் நம்மை யார் பார்த்து கொள்வார்களோ என்னும் மனதை உலுக்கும் ஆபத்தான எண்ணம் பெற்றோர்களுக்கு வராமல் இருக்க செய்வதே ஒவ்வொரு பிள்ளையின் லட்சியமாக இருக்க வேண்டும். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். நீ வாழ பிறர் வாழ்க்கையை கெடுக்காதே. இன்றைக்கு நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நாள் நீ ஏமாற்றப்படுவாய். அப்பொழுது வலியின் வேதனை தெரியும். உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. நீ அடிமையாய்தான் இருப்பாய். நினைவில் கொள். கவலையில் முடங்கி போகாதே. பயந்து ஒதுங்கி போகாதே. தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும். உன் தவறை மறைக்க பிறரை தீயவராக சித்தரிக்காதே. தவறுகள் திருத்தப்படும் போது நீ தனிமரமாவாய்.